Hello friends, welcome to Nandhu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா ஜர்தோசி வச்சு லீவ்ஸ் டிசைன்ஸ் இருக்குல்ல அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பேசிக்கல் லீஃப் ஷேப் வந்து ஒன்று வரைஞ்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும்னா நம்ம பேஸ் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கணும். சரிங்களா, நம்ம லீஃப் ஸ்டிச் பண்ணுறது தான் பேசிக் ஸ்டிச் போட்டு ஜர்தோசி வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். குட்டி பீசஸ்னால் உங்களுக்கு தெரியும் 1 சென்டிமீட்டர் இல்லைனா 1.5 சென்டிமீட்டர் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு பேஸ் ஸ்டிச் போட்டோமா உள்ளே வந்து அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா சைடாக, சரிங்களா, லெஃப்ட் சைடு வந்து ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் ரைட் சைடு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி இன்னொரு பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ மறுபடியும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு இந்த மாதிரி மாறி மாறி இந்த லீவ்ஸ் ஃபுல்லுமே வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, இந்த லாக் போடும்போது கொஞ்சம் வந்து நம்ம இங்கே இப்போ அந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு லாக் பண்ணும்போது கொஞ்சம் இறக்கி லாக் பண்ணுங்கள், சரிங்களா. அப்போ தான் நம்ம அடுத்தது கொண்டு போகும்போது நம்மளுக்கு கரெக்டாக அந்த லெவல் வந்து ஈவனாக வரும். நம்ம பக்கமே வந்து லாக் போட்டோம், அந்த ஜர்தோசி ஒட்டியே லாக் போட்டோம் இல்லை சைடு அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லீவ் ஸ்டிச் வந்து மாறிடும். சரிங்களா, பாருங்கள் நான் கீழே இறக்கி தான் அந்த லாக் போட்டு சைடில் டர்ன் பண்ணுறேன். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட லெவலும் கரெக்டாக நம்மளுக்கு கீழே இறங்கி அடுத்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு கீழே இறங்கி கரெக்டாக அந்த லெவல் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அழகாக அதோட லீஃப் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே லீவ்ஸ் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி தான். சரிங்களா, அந்த லாக் ஸ்டிச் மட்டும் நம்ம இறக்கி போடணும். பீட் ஸ்டிச் பண்ணும்போது சரி, த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணாலுமே நம்ம வந்து அந்த லாக் மட்டும் கொஞ்சம் இறக்கி போடணும். இந்த லாக் ஸ்டிச் மட்டும் இறக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம் அந்த டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒரு செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து எப்படின்னா உள்ளே வந்து நம்ம பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது லோடிங் லீவ் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நக்ஷி ஜர்தோசி. இதை வச்சு நம்ம ஒரு யூ ஷேப்பில் வந்து நம்ம இது பண்ணிக்க போகிறோம். சரியா, உள்ளே வந்து பேஸ் லைன் ஒன்று கொடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம எப்படி லீவ் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் சென்டரில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஸ்டிச் பண்ணணும். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள்.
ஃபுல்லாக முடிச்சுட்டு அதோட சென்டர் இருக்கு இல்லையா, அந்த சென்டரில் வந்து ஒரு ரஃப் பேஸ் ஸ்டிச், அதாவது ரஃப் ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு பீட்ஸ் வந்து 6 இல்லைனா 7 8 அந்த அளவுக்கு பீட்ஸ் வந்து கவுண்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்குது. அடுத்தது ஸ்டெப் வந்து என்னென்னா, கொஞ்சம் லீஃப் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்லாண்டிங் லைனில் வந்து லீஃப் அந்த ஜர்தோசி பீசஸ் வந்து ஸ்லாண்டிங் லைனில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அது ஸ்லாண்டிங் லைனில் எப்படி ஸ்டிச் பண்ணுற அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸோ முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்ம ஷேப் வந்து கரெக்டாக அதோட ஷேப் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு லைன் சரி அவுட்லைன் கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதோட லுக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்தது வந்து லீஃப் வந்து எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது வந்து கர்வ் மாதிரி வரைஞ்சிருக்கேன். இதுலேயுமே வந்து நம்ம ஜர்தோசி வந்து ஸ்லாண்டிங் லைனில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைனில் எப்படி லீஃப் ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த லீவ்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி. ஏன்னா இதில் வந்து நம்ம குட்டி குட்டி ஸ்டிச்சஸ்லாம் போடவே தேவையில்லை. ஒரு பீஸ் ஜர்தோசி எடுத்து லாங்காக ஒரு ஸ்டிச் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அந்த போடுற அந்த லாக் மட்டும் நம்ம கரெக்டாக அது லைன் மேலே போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக அதோட ஷேப், அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். ஸோ இது எப்படி ஸ்டிச் பண்ணுற அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ முடிச்சுட்டு நாட் போட்டுட்டு இதுக்கும் ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துடலாம். சரி, அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் லுக் இப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்த லீஃப். இது வந்து நம்ம பெட்டல்ஸ் வந்து வர்ற மாதிரி போட்டிருக்கோம். சரிங்களா?
இதையும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறேன். பட் நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜர்தோசி பீசஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த எட்ஜ் பாயிண்டில் வரும்போது நம்ம ஜர்தோசி பீஸ் வந்து குட்டிஸாக வைப்போம். நான் இதில் வந்து கலர் வேரியேஷன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், அந்த எட்ஜ் வரும்போது அதோட பீஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக கலர் ஜர்தோசி வச்சு நான் வந்து காட்டியிருக்கேன். ஸோ ஒரு 2 பீஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த பீஸ் விட கொஞ்சம் குட்டியாக இருக்கும். அது 1.5 சென்டிமீட்டர் அப்படின்னா இது ஒரு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி லாங் ஜர்தோசி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த எட்ஜ் பாயிண்ட் வரும்போது மட்டும் நம்ம 2 குட்டி ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த லீஃபு ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்தது அவுட்லைன் கொடுத்துட்டு பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்கள், இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.